Hey guys, welcome back to Ride with Love. So இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பிடிச்சிருச்சு, நல்லாவே ரஸ்ட் ஆயிடுச்சு. அதை இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி நம்ம பெயிண்டிங்கும் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் ஸ்ப்ரேயும் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது போக எம்ஆரி பேப்பர் வாங்கி வச்சிட்டேன். இது போக க்ளீனிங்க்கு ஒரு முக்கியமான கெமிக்கல் தேவை, அதையுமே நம்ம வாங்கி வச்சாச்சு. வீடியோக்குள்ளே போகலாம், அது தெரியும் உங்களுக்கு கெமிக்கல் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலான்றது தெரியும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ரஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் பைப்பு வீக் ஆகும், போக வீக் ஆகும். நீங்கள் ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் பைப்புக்கு, அதாவது எக்ஸாஸ்ட் பைப்புக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெளியலாம், ஹோல்ஸ் விழுகலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எந்தளவுக்கு திருப்பிடிக்காமல் வச்சுக்கோமோ அந்தளவுக்கு லுக் வைஸும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்தாலும் நம்ம பைக் வந்து பழசாக தெரியாது, ஒரு லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வளவலன்னு பேசாமல் செயலில் இறங்குவோம். வாங்க. நம்ம எக்ஸாஸ்ட் பைப்பை க்ளீன் பண்ணணும்னா நம்ம சைலன்சரோட கவரை கழட்டணும். இந்த பிளாக் கவர், இந்த ஒயிட் கவர் இருக்கும், இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் கவர் பாருங்கள், அதையும் நம்ம கலட்டணும். சரிங்களா? இதை கலட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இன்னொரு கவர் இருக்கும், ரேடியேட்டருக்கு கீழே ஒரு கவர் இருக்கும்ல, அதை கலட்டினா மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பைப்பை க்ளீன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வாங்க ஃபுல்லாக நம்ம கலட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கவுலையும் கழட்டி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க கவுலையும் கழட்டி முடிச்சாச்சு, அது போக சைலன்சரில் இருக்க கவுலையும் கழட்டி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், நம்ம வார்டுக்கு நம்ம வேலையை ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். சைலன்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாதி தூரத்துக்கு மட்டும் ரஸ்ட்டாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளாக் அடிச்சிருப்பேன், ஃபுல்லாக தான் அடித்தது. பட் இருந்தாலும் 6 months ஆயிடுச்சுல, இந்த பக்கம் மட்டும் நல்லா ஹீட்டுக்கு ரஸ்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் பெயிண்ட்டுமே உறிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக துணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எமரி பேப்பரை வச்சு ரஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னா துணியை வச்சு எக்ஸாஸ்ட் பைப்பை ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. அப்படி இப்போ தான் தெரியுது நல்ல ரஸ்ட்டாக இருக்குன்றது. இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா எமரி பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். எமரி பேப்பர் பார்த்தீங்கன்னா ரஃப்பு வாங்குங்க. ரஃப்பு வாங்கினா தான் சாஃப்ட் வாங்கிறாங்க. சாஃப்ட் வந்து ரொம்ப உடனே போயிடும். ரஃப்பு வாங்கினா தான் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண முடியும், நல்லா ரஃப் பண்ண முடியும். சரி, நம்ம ஃபுல்லாமே எல்லாத்தையும் திருவ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கெமிக்கல் சொன்னேன்ல, அந்த கெமிக்கலை வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். அது என்ன கெமிக்கல்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பை ஃபுல்லாமே ரப் பண்ணியாச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், எல்லா திருவையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ ரேடியேட்டர் கார்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதனால் ரேடியேட்டர் கார்டை கழட்டிட்டேன். இந்த ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நாம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம செல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி பல வேரியன்ட்ஸ், பல கலர்ஸும் இருக்குது. ரேடியேட்டர் கார்டு இது உங்களுக்கு வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன கெமிக்கலை வச்சு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்றதை காமிக்க போகிறேன். தயாராக இருந்துக்கோங்க, மனசை திடப்படுத்திக்கோங்க. என்னன்னு தெரியுதா? இதுதான் ஹார்பிக். ரியலி சிரிக்கக்கூடாது, ஏன்னா ஹார்பிக் பார்த்தீங்கன்னா ஆசிட் தான் சொல்லப்போனால். இது ஆசிட் தான். நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசிட் வந்து க்ளீன் பண்ணலாம், ரஸ்ட்டெல்லாம் சீக்கிரமாக போயிடும். ரஸ்ட்டு ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் இருக்குது. ரஸ்ட்டு ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 380 rupees, இல்லை 400, இல்லை 500லாம் இருக்குது ரஸ்ட்டு ஸ்ப்ரேலாம்.
ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு காஸ்ட்டு போட்டு வாங்குறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட்டு 38 ருபீஸ் 40 ருபீஸ் தான், மொத்தம் 40 ரூபா தான். இதை ஊற்றி அது மட்டும் இல்லை, ரஸ்ட்டு ஸ்ப்ரேலாம் லிக்விட் டைப்பில் இருக்கும், இது ஜெல் டைப்பில் இருக்கும். நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாமே அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதோட ரிசல்ட்டை நீங்களே பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே ஹார்பிக்கை அப்ளை பண்ணியாச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். எவ்வளோ பளிச்சுன்ட்டு ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி வீடியோ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ரஸ்ட்டாக இருந்துச்சு. எம்எரி போட்டதுக்கப்புறம் கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இல்லை. ஹார்பிக்கை போட்டு நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ஹார்பிக் போட்டு 20 மினிட்ஸில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். விளம்பரத்தில் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, பளிச்சுன்னு மெம்மையை தந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃபுல்லாமே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் துணியை வச்சு தொடச்சா போதும். ஏன்னா வீடை ஃபுல்லாக தண்ணி ஆக்க விரும்புகிறேன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருக்கேன், அதை வச்சு ஃபுல்லாமே அடிச்சிடும். பிளாக் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலான்ட்ருங்க. சரிங்களா? வாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஹார்பிக்கை வந்து ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக வாட்டர் ஊற்றி ஃபுல்லாமே எடுத்தாச்சு. ஹார்பிக் கீழே போட்டதுனால கீழேயும் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் கலர் ஸ்ப்ரேவும் வாங்கி வச்சாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன துணியை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நம்ம பெயிண்ட்டு வந்து தேவையில்லாத இடத்துல படக்கூடாதுல்ல, அதனால் ஒரு சின்ன துணியை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாமே இதில் அப்படியே அடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே இடத்தையும் தொடச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறது மட்டும் தான் வேலை இருக்குது. சரிங்களா? ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடணும் எல்லாமே, அவ்வளோதான் வேலை. ஸ்ப்ரேவை வந்து இப்போ ஃபுல்லாமே அடிச்சிடலாம். வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பைப்ஸ் வந்து எவ்வளோ புதுசாக பிளாக்காக இருக்குன்ட்டு. ஃபுல்லாமே இதோட மகிமை தான். சூப்பர் கலர் ஏதோ பிராண்டு நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாமே பிளாக் ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. உள்ளே அப்படி இப்படின்னு உருண்டு பரண்டு கஷ்டப்பட்டு அடித்து முடிச்சாச்சு. அதெல்லாம் வீடியோவில் கிளிக் பண்ணோம்னா காமெடியாக இருக்கும், வேணாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எக்ஸாஸ்ட் பைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசு மாதிரி இருக்கா? புதுசு மாதிரி இல்லை, புதுசு தான். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து அசம்பிள் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலைன்னா என்ன காரணன்றதை மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. சரிங்களா? வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.